ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து 5:30க்கெலாம் வந்து டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 5:30க்கு எழுந்து ஃபஸ்ட்டு வேலையே வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். தண்ணி வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் விடுவாங்க. ஸோ டக்குன்னு அதையும் பிடிச்சி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டேன் கிச்சனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நைட்டு கொஞ்சம் பாத்திரம் மட்டும் சும்மா பாப்பாவுக்கு பால் காய்ச்சினது நேற்று டின்னர் சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்து வந்து வாஷ் பேஷனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அலக்கிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தோசைக்கல்லாம் வந்து அதோட இடத்துல வந்து வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் வந்து லைட்டாக தொடச்சி விட போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பாலாடை இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து ஃப்ரீசரில் வந்து எப்பயுமே இதை மாதிரி தான் மார்னிங் ஆனால் வந்து எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் மீதி பால் வந்து பாப்பாவை காய்ச்சினது மீதி இருக்கும். அதனால் அதை வந்து அப்படியே டீ போட்டுட்டேன். ஸோ அது சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் வந்து லைட்டாக தொடச்சி விட்டுருவேன். அதுக்கு வந்து இந்த லிக்யூட் தான் வந்து வச்சுருக்கேன். இந்த லிக்யூடு ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன். டெட்டால் கொஞ்சமாக டிஷ்வாஷிங் லிக்விடு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கிளாஸு, ஃப்ரிட்ஜு, இது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா வைப் பண்ணி கீழே அந்த தரை எல்லா இடத்தையும் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். மார்னிங் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு அடுப்பு க்ளீனாக இருந்தால் தான் வந்து சமையல் வேலையே ஓடும். அதனால் ஃபஸ்ட்டு எழுந்ததையுமே வந்து அடுப்பை தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா தான் பாத்திரத்தில் வந்து அப்புறமா வாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்பயிறு வந்து இன்றைக்கி பச்சைப்பயிறு கிரேவி தான் வந்து வைக்க போகிறேன். இது வந்து 2-in-1 ரெசிபி மாதிரி தான். ஸோ லஞ்சுக்கு வந்து சாப்பாடுமே இப்போயே வச்சு விட்ற போகிறேன். ஏன்னா காலையிலே எல்லாரையும் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக கொஞ்சம் வந்து பிள்ளைங்களை வந்து பார்த்துட்ருக்க கரெக்டாக இருக்கும். அதனால் சாப்பாடுக்கு வந்து தண்ணி ஊற்றி ஒலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சைப்பயிறு கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு வந்து ஊற வச்சுருங்க நைட்டே. அப்படி இல்லைன்னா மார்னிங் வந்து வறுத்துட்டாலே போதும். வறுத்து ஒரு 4-5 விசில் வச்சுட்டா நல்லா வெந்துடும். ஸோ அதனால தான் நான் வறுத்துட்டு இருந்தேன். வறுத்துட்டு அது வந்து நல்லா வாஷ் பண்ணால் அந்த அழுக்கு தூசி எல்லாம் எதிரும். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பிசைஞ்சு வச்சுட்டா அது ஊறிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் வந்து கடலெண்ணெய் ஊற்றிட்டு ஹாட் வாட்டர் இருந்ததுன்னா ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் வந்து நார்மல் வாட்டர் தான் வந்து ஊற்றி பிசைஞ்சிருந்தேன். ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், பிசைஞ்சிட்டேன். கொஞ்ச நேரம் ஊறட்டுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு பச்சைப்பயிறு கிரேவி வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கையோடையே வந்து 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அடி பிடிச்சிரும். எனக்கே லைட்டாக பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டு காரம் வந்து அதிகமாக சேர்க்கல. ஏன்னா வந்து பசங்களுக்கு கொடுக்கறதுனால 2 ஸ்பூன் லைட்டாக சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டா இப்போது வந்து நல்லாவே இருக்கும். அந்த பயிரையும் வந்து போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6-7 விசில் வந்து வச்சு எடுத்து அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமே நல்லா மற்ற வச்சோ இல்லை வேறு எதாவது வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி மட்டும் வந்துச்சுன்னா போதும். மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டா சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்படியே வச்சுக்கிட்டேன், கிரேவியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. சப்பாத்திக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
கையோட வந்து சப்பாத்தி வந்து சுட்டா வந்து பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் வந்து சுட்டுட்டு இருந்தேன். தம்பியும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எழுந்து வந்து அவர் வந்து சுட்டுட்டு இருந்தார். நல்லா சாஃப்டாகவே வந்துருந்துச்சு சப்பாத்தி. ரொம்ப நேரம் ஊறினதுனாலையா என்னன்னு தெரியல, சூப்பராகவே இருந்துச்சு. புசு புசுன்னு லைட்டாக உப்பி உப்பி வந்துட்டு இருந்தது. ஸோ வந்து சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா தோசை போடுற மாதிரி வந்து புட்டுட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ சாஃப்டாகவே இருந்துச்சு. எப்படி தேய்ச்சேன்னு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அது ஒரு வீடியோவாக தனியாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். அவ்வளோதான், பசங்களுக்கு வந்து கிரேவி வச்சு ஊட்டி விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா மாதுளம்பழம் வந்து அங்கே வந்து விற்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதான் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே ஒரு தாட்டி வாங்கியிருந்தேன். ஃபுல்லாக உள்ளே வந்து பிளாக்காகவே இருந்துச்சு, என்னன்னு தெரியல. வெளியே பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு வாங்கியிருந்தேன். அதனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே உரிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் உரிச்சிட்டு இருந்தேன். சைடில் வந்து குட்டி குட்டி டாய்ஸ்லாம் வச்சு பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே நானும் வந்து மாதுளம்பழத்தையும் உரித்து வச்சுட்டேன். ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இந்த விளாக் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.